கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் பண்ணி வர சொல்லுங்க, அப்பதான் வெளியில வருவாராம். இப்படி கூப்பிட்டா எங்க அண்ணன் வராது. இந்த ஆஹா லாலா பாட்டு பாடினாதான் எங்க அண்ணன் வரும். போட்டுக்கிட்டு லாலா லோலா கதை பாட்டு பப்புனை கூப்பிடு, அந்த பாட்டு பாடுங்க. ஒரு டான்ஸ் 2 பாட்டு பாடு ஆடிட்டேன், நல்ல பப்புன்னு சைடுக்கு வந்துடணும். வாடாடே பப்புனை சந்திக்கிற பாட்டை நீங்க பாடியாகணும், அப்பதான் எங்க அண்ணன் வரும். இந்த கதை பாட்டு ஆஹா லாலா பாடுவீங்களே, ஓ அந்த பாட்டு பாடினாதான் அந்த பப்புனுங்கள் எல்லாத்துக்கும் சாபக்கேடு. பாடினாதான் வெளியில வருவேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அது ஒண்ணும் இல்ல, ஏன் தெரியுமா 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ராதாவும் மருதமணியும் விஜய போய் சந்திப்போமா இல்ல இப்படியே காரை எடுத்துக்கிட்டு ஊருக்கு போவோமா? வாங்கடா, இன்னைக்கு 2 பையிலும் இன்னைக்கு மாட்டுங்க என்கிட்ட. எங்க அருளண்ணனுக்காக இன்னைக்கு பாடுறேன். அப்ப எனக்காண்டி பாட முடியல? நீ இப்படி செஞ்சாலே ஓடி போயிடுறியே. பாடவா? அண்ணே மண்டி போட்டு என்னே பண்ற? எங்க குலசாமிக்கு குறுக்கு ரோடு. ஏடா குலசாமி இதுலயா இருக்குது? இத வேற அவன் ஜூம் பண்ணி எடுத்து விட உட்கார்ந்துறாம கொல்ல போற மாதிரி. என்ன குலசாமிக்கு பாதை எங்கிட்டா இருக்கு? 7 பேர் லோடு மண்ணா இருந்தாலும் தூக்க முடியாதுடா. ஏய் இதாண்டா அத்திப்பாறை கல்லு. ஏய் வாயை பிடிச்சு கிழிச்சு விடுவேன். அண்ணே நாளைக்கு துணி ஊற போட்டு வைக்கிறேன். சேதி தெரியாம நீ பேசிட்ட. போதும் சொர்க்கலோகம் முன்னால் வரும். மைனாவே 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 பள்ளிக்கூடம் போகலாமா? நல்ல பாடம் கத்திது கோழி மணிகண்டா, இது எனக்கு வேணும், வாங்கிட்டாரா? அண்ணே வேணும் உனக்கு. ராதா என்னைக்கு பாவடே அவங்க போறீ அது புள்ள முட்டை. ஐயோ என் கற்பு அருளனே, என் கற்பு செல்வனே, என் கற்பு போயிடுச்சு. நீ நல்லா கத்து. நான் என்ன பண்ணுவேன்? எச்சதா ஐயோ வாயை தூக்கிட்டு குடு. கண்ணங்கள்ல எச்சதா. ஓ யே எச்சதா எச்சதா. ஒக்கா மக்கா இது கராட்டாடி அடிச்சான் பாடுறான் அந்த மருதங்க. சித்தாவுக்கு அடிச்சான் பாரு, கண்டனா 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 கண்டனான். உங்களை வச்சுக்கிட்டு நான் நாடகம் நடத்தி பொழந்தேன். ஆமா அவரு அந்த மணர் வாட்டத்தையும் குடிப்பாரு அவர். அண்ணே கட்டி பிடிச்ச எப்படின்னு இருந்துச்சு? எனக்கு ஒண்ணு இந்த உப்பு தெரியலப்பா, நீ வேணா 2 சோஞ்சிட்டு போ. ஆளை பாரு, கறி வெந்துருச்சா வேலையான உப்பு தெரியல. கால்ல உழுவுன்னு சொன்ன, நீ எதுல உழுவுற? ஏன்டி நீ டான்ஸா இல்ல சைலா சிராக்ஸ் ஆடி? நீ பப்புனா இல்ல லோக்கலா? நான் லோக்கல் தான், நீ பக்காடி லெமனாரு. நீ போட்டுக்கிட்டு பண்ணிட்டு போவேடா பக்காடி லெமனா இருந்தா. உன்னே பண்றதுக்கு நீக்குறக்காரனே மாத்திரை ஓடணும். அந்த நீக்குறக்காரனே செத்துருவான் அதோட. அண்ணே இந்த நீக்குறக்காரங்க எப்படின்னா இருப்பாங்க? அந்த பிள்ளை தொடையை விளக்கிட்டு பாரு அப்படி. ரொம்ப மாடு நல்லா அக்காவை கேளு. அடே இலட்சமே இவளுக்கு உழவு ஓட்ட முடியாதுடா. இது பெருங்கொண்ட கரடுமுறான நிலமுடா. எக்கா நான் வெள்ளை பூண்டு வைக்க வந்தேன். வெள்ளை பூண்டு வைத்தா கருப்பு பூண்டு வைத்த. எக்கா லேசா பாவாடை தூக்க சீவசமா யாரே தூக்குனதுலேயே உலகமே பார்த்துருச்சு, நான் வேற தூக்கி காட்டணுமா? அண்ணா எனக்கு ஒரு 7 பேர் நாடகத்துக்கு எடுத்தே இல்லை. யார் அது? நான் உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டேன், இதை வச்சு உங்களை பழி வாங்கிடுவேன். ஏக்கா உன் தொடையில் ஒரு 1/4 கிலோ கறி எடுத்து போடுவேன். மரியாதை கெடுத்து போடுவேன். நீ 120 கிலோ நீ எப்போ சொன்னீங்க? நானே உள்ள ட்ரெஸ் பண்ணையில அளந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். விஜி என்னடா என் தமிழை மட்டும் நீ இதை அதை காமிச்சா ஏமாந்துருவாய் நினைக்காத. வாயை பிடிச்சி குளிச்சு போடுவேன். குளிச்சு என்ன விஜய்ங்கிற மேடையில நாங்க பார்க்காத படமே கிடையாது. என்ன ஃப்ளூப்ளிம் பாப்பியா? மொட்டை குண்டி படம் பாப்பியா? இப்போ தாண்டா நிறைய மாணவர்கள் கிடந்த காளி முண்டை. வெளிப்படையா பேசாத. இந்த நேரத்துக்கு எல்லாத்துக்கும் ஊத்து ஊறும். ஊத்து ஊறுச்சுன்னா ட்ரில் போடுவேன். இப்பயே வாமப்புள்ள இருக்கியா? பெட்டிக்கார
அக்கா மக்கா கோயில் கெடா வைத்த தடவை மாதிரி எருமை மாடு வந்தது இதுக்குள்ள தலையை விடுற இப்ப இடுப்பை பிடிக்கிற ஏன்னா உள்ள அக்கா அக்காங்கிற மேடைக்கு வந்தா நீ வச்சிருக்கிற பிள்ளைய போட்டு பிணைகிற மாதிரி பிணைகிற. அதானே எனக்கு ஒரு சந்தேகம்னே, அடிக்கடி இந்த கருவத்தூர்ல இப்படித்தான் பண்ணுவாங்களோ வண்டி போட்டு. ஏ மணி அண்ணே நீ அடுத்த வருஷம் பப்புன்னு போடுற, பப்புன்னு போட்டு நல்லா செய்யலாம். அப்படி போட்டு நல்லா செய்வீங்களா? ஐயோ 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 தலைவா கொடுத்து வச்சவே இன்னைக்கு யாரும் மூஞ்சில முழிச்சோன்னா இந்த லெக் பீஸ் சாப்பிடுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. லெக் பீஸ் நீ சாப்பிட முடியாது. நீ லெக் பீஸ் இல்ல, நீ தாண்டி கிரில். முகரைய பாரு முகரைய. உன்னை வேக வைக்கிறதுக்கு 3 நாள் ஆகும். சுத்தி நல்லா 3 நாள் வேக வச்சாலும் 1 நாள் திங்க முடியாது. என்னடா அதுக்காக உனக்கு ஏமாந்துட்டு உன் செவரொட்டியை லைன் பண்ணி நினைக்கிறேன். இந்த சுவரொட்டி இல்லாம தான் தொன்ன நக்கி மாதிரி அலையுறீங்க. நக்கிருவியா? ஒழுக்கமா பேசு. யாரு? அதுக்காக நான் எல்லாத்துக்கும் ஏமாந்து போவேன் நினைக்காத. அது மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் நான் ஏமாறால் நீ நினைக்காத. உனக்கு லேசா அடிச்சேன்னா உன் மொட்டை மாடியில் உங்க ஆத்தா பாவாடை பறக்கும். நான் லேசா உன்னைய தொட்டனா உங்க அப்பா விட்டு 100,000 ஆயிரும். ஏற்கனவே அவர் டவுசர் விடாம தான் படுத்து. ஐயோ எத்தனை வருஷமா? 7 வருஷமா. கவட்டில் ஒரு பருவ பரப்பிடுச்சு. ஐயோ நீங்க பாத்தீங்களா? வா போவா அரலண்ணே. உன்னைய நான் வைய தோணல. அரலண்ணே போகவா? அவங்க தான் ரூம் பாயா. ஏ ஜெய் விச்சி வான்னு சொன்னா வந்துரு. அப்படி போக கூடாது. அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு. இந்த புள்ள அழுகுறேன். உன்கிட்ட இருக்க குட்டை ரொட்டி எடுத்து கொடு. என்ன அந்த மைக்கில் மல்லிகைப்பூ மாதிரி குழந்தை இருக்கும் போது எனக்கு தெரியும்னு இன்னைக்கு என்னமோ நடக்கும்னு. அது மாதிரி என்ன நடக்குதுன்னு. மல்லிகைப்பூ பூத்திருக்கு, அது மழையில நனைஞ்சிருக்கு. நீ வாசிக்க வேணாம், நீ வாசிக்கிறதுக்குள்ள நான் வீடு போய் சேர்ந்துருவேன். கடலும் கடலும் அந்த பத்தியா இந்த அவ்வளோதான். அங்கிட்டு போய் லைட் அடிச்சு பாரு இருக்கான்னு. ஐயா வந்துட்டானா? வந்துட்டாப்புல மாமதுரை அன்ன கொடி வாமதுனி அன்னே ரெடி மதுரை மெச்சம் வண்ண கொடி மாமதுனி நல்லா குத்து அடி ஓய் பட்டாசு ஏய் பாராசு மாமதுரை. ஏக்கா இவன் கூட 1 மணி நேரம் ஆடுறியா? ஒரு சாவி கொத்திருந்தா எடுத்து கொடு. உன்னைய சென்னையாக்கிடுவேன். இந்த வாரம் என் மக வந்துருச்சு கண்டாலி இல்லை. நைட்டு 12 மணிக்கு எவன்ட்ட பேசுறது? என் மகதான் லூசு பையன் மகன். மாமதுரை அன்ன கொடி மாமதுனி அன்ன ரெடி. என்ன உன்னை காத்திருக்காங்களோ? குஞ்சாணி உலக சாணை நானா அபூர்வாயிரப்பா. இது என்னது? உனக்கு போட்டியா வந்திருக்கு. ஐயோ இந்த ஆளுக்கு என்ன இப்படி ஓத வந்துருச்சு? அது ஓத இல்ல, பொறி உருண்டைய ஊற போட்டாரு ஊதிருச்சு. எங்க பின்னாடியே காணா முன்னாடி மட்டும் இருக்கு. ஏற்கனவே நான் முடியாம தானடா கிடக்கேன். என்னடா உப்பு கண்டத்துக்கெல்லாம் போறேன். ஐயா 2 பையில வந்தலேருந்து இதுலயே குறிக்கோளா இருக்கீங்க ப்ரோ. ஏற்கனவே 13 பேர் செத்துருக்காங்களா? 14ல நீயா இல்ல நீயா? என்னையால இந்த 20 ரூபா வண்டியை திருப்ப முடியாது. நீ ஏற்கனவே ஆமா கிழிச்சு தள்ளுவ. நான் அதே சாக போறேன். உன் முகத்தை பாத்துக்கிறேன். அதோட கடைசி ஆசை என்ன நினைச்சிட்டு வா. முளையோரா என்னது? அவனுக்கு உன் சேதி தெரியல தாயி. ஐயோ இதுலயே குறிக்கோளா இருக்கு. புள்ள தெரியாம பண்ணிட்டால் நீதான் மன்னிக்கணும் தாயி. இங்க பாரு. அப்படியா? ஏன் கைரேகல உன் மேல படல மேடம்? கைரேகை மட்டும்தான் படல, மத்த எல்லாம் பண்ணிட்டீங்க. 2 நான் ஆம்பளை ப்ரோ. அந்த தண்டிட்டே ஆட்டுக்கறி விட்டுட்டு எவனாவது கருவாட்டை திம்பானடா போடா. இரு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்.
தினமும் யூடியூப் சேனலில் நீங்கள் 2 பேருமே வரீங்க எம்கேஆரில். மற்ற டான்ஸுக்கார பிள்ளைங்க வந்தால் செவனே நின்று ஆடுறீங்களே, நானா மட்டும் உனக்கு இழிச்சு வாயா மருதமணி உனக்கு அக்கா தலைவா சின்ன இத்தனை நாள் எங்க இருந்த தலைவா போடுறா. ஆனா அண்ணே என்ன ஆளு ஒல்லியா இருந்துகிட்டு அந்தந்த வீட்டை நகட்டிட்டே ஏன்னா யானை பாகன் ஒல்லியா இருப்பேன், யானை அந்தந்தண்டி அவன் சொல்றதெல்லாம் கேட்கு, நீ சொல்றது கேட்குதுண்ணே. ரொம்ப ஒலிக்குதா இதுவும் செய்வ. ஏன் நான் ஒதுங்கி போறேன் தெரியுமா? அவன் புரிஜன் புதுக்கோட்டில் பெரிய கொலகாரன். அப்படியா? கட்டி பூடிடா கண்ணாலா கட்டுப்படி கட்டி பூடிடா, கட்டி பூடிடா கண்ணாலா கட்டுப்படி கட்டி பூடிடா, எந்த இடத்தில் சுகரம் அதிகம் கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில் கண்டுபிடிப்பேன். சும்மா நிக்காதீங்க, நான் சொல்லும்படி வைக்காதீங்க, நான் சொல்லும்படி வைக்காதீங்க. ஐயோ மருதமணி கண்ணத்தை பிடிச்சு ராதாகிருஷ்ண கிள்ளிட்டா. கண்ணத்தை பிடிச்சு கிள்றதுக்கு அப்படி அழுகுறியே. ஐயோ அவன் கண்ணத்தை பிடிப்பான். நானு ஏன் நீதான் பிடிக்கிற, என்னையாவது பிடிக்க விடுறா. ஏன்டா எதையாவது ஒண்ணு பிடிக்கணும். ஐயோ பொச்சு மிதச்சிட்டானே. ஐயோ அருளண்ணே மருதமணிக்கு பொச்சு மிதச்சதில்ல. நீ கொஞ்சம் தைலம் தடவுறியா? பிடிச்ச கரகம் அதை பிடிச்சிக்கிட்டு நீ உணவுன்னு முகரைய பாரு முகரைய. பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான், இந்த புள்ளையோட அடுங்க மச்சான். பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான், இந்த புள்ளையோட அடுங்க மச்சான். அவன் இப்பத்தியா 1.25 லட்சம் செலவு பண்ணி பெட்டி வாங்கியிருக்கேன். ஓ மூட அண்ணே வீட்டுக்காரன் தான் நிற்கிறாப்புலண்ணே. அண்ணே இன்னைக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுண்ணே. மேலே ஏறினதுக்கு 250, காலை பின்னதுக்கு 500, இடுப்புன்னு நினைச்சு எதுல ஏறி உட்கார்ந்து நாங்கள் 2 குத்த குத்துனதுக்கு 2300. அண்ணே சம்பளம் செத்துச்சு, உனக்கு சம்பளம் கிடையாதுடா ஏழப்பல. ஏய் என்னங்க நான் தாண்டி உனக்கு ஓனரு, சம்பளம் கொடுக்குறவேன். அப்ப இவரு அத்தை குளிக்கு வந்தவே. ஐயோ ஓனர் அவர்களே நீங்க உழைக்க கூடாது, நீங்க ஓரம் உட்காருங்க, வேலையை நான் பாக்குறேன். ஏங்க நீங்க நல்லா செய்வீங்களா? அவன் ஒரு 100 நான் அட்டையை பதியலாம்ன்றேன். பதிவு வரா? நீ திருந்த மாட்டே பேப்பைய மேனே கொஞ்சம் சாக்காச்சாவும் கணக்கில் துமாத்துலோ மசுக்கத்து கணக்கில் சித்த கிழக்கு மாத்துலோ கிழக்கு மேத்து காத்து போதுன தெலுத்து மேத்துரு கணக்கில் வாக்கலாக்கலோ. ஆனி 5ஆம் தேதி உன்னை அது எங்கடா எவ்வளவு தூரம்? சித்திரை வைகாசி 3 மாசம் இருக்கு. என்ன பங்குனி மாதம் என்ன கொடித்தடையா உனக்கு? அது பங்குனி நான் சித்திரை பார்த்துக்கணும்னு சொல்லு. சித்திரை வையாச்சி 3 மாதம் 3 மாசம் வரைக்கும் காத்திருக்க முடியுமா? ஊத்து ஊறணும்ல அதானே மழை பெஞ்சா தானே ஊறும். அப்ப அதுல இல்லையா? ஊறுனாத்தே அவன் வந்து இறப்பாரு. ஆமா நான் ஊற இறத்து விட்டுருவேன். அங்க ஊறுதா? ஐயா அடிக்கிற கை அணைக்குமா? அணைக்கவே அணைக்காது. அணைக்காமலே நெஞ்சம் வலிக்கிறது. அடிக்கிற கை அணைக்குமா?
நெஞ்சம் முளைக்காது குஞ்சம் முளைக்காது. ஐயோ அது இருந்துல்ல முளைக்க. சொல்லி அடிப்பேனடி அடிச்சதுங்க. பொறுமசாமி பொறுமசாமி ஐயோ பொறுமை பொறுமை ஐயோ பொறுமசாமி 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 பொறுமை அண்ணே பொறுமசாமி பொறுமை தலைவா இவ்வளவு ஒரு புழக்க போறேன். அப்ப இந்த 2 நாய் இழுத்து கிடக்கும்போது ஒரு நாய் வந்தா அடியாய். மருதமணி அடிக்காதீங்க, மருதமணி அடிக்காதீங்க, மருதமணி அடிக்காதீங்க, மருதமணி நான் அடிச்சு விடவா? நீ எதுக்கு அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்க? விடு கெஞ்சி கெதறி 1 மாசத்துக்கு முன்னாடி நான் தான் அவங்க வீட்டுக்காரர் விட மாட்டேன்னு சொன்னாரு. நான் கெஞ்சி கெதறி கூட்டு வந்திருக்கேன். மருதமணி கடுத்து விட்டுறாத. நீ லப்பு லப்புன்னு போட்டு செய்யற. அடி உதுத்த முட்டாங்க வா. என்னங்க கூப்பிட்டீங்களா? மசுத்த புடுங்குறாங்க. எல்லா சோழியும் முடிச்சு விட்டு அப்புறம் கையை கழிட்டு கூட்டு வைங்களா வா. ஐயோ அவன் கூட உனக்கு என்னடி வழக்கம்? உன் உடம்புக்கு அவன் சீக்கு வந்த உடம்புக்கு ஆக மாடி. பரவாயில்லங்க, அவர் பாட்டுக்கு இருமிக்கிட்டாது கிடப்பாருல்ல. சாரி ராங் நம்பர் ப்ரோ. இப்ப புடிச்சிட்ட. ஆனா இனிமேல் நீ சட்டையை பிடிக்கிறது அடிச்சுக்காதீங்கப்பா. மாதிரியே புடிச்சிட்டிய. பரவாயில்ல, என்ன செய்ய போற? விடுன்னு சொல்லுவேன். ஒரு பொம்பளைக்காக 2 பையில ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க கருமம்? நாங்களா அடிச்சுக்கிறோம், நீ வந்தா உன்னையும் அடிச்சு. ஆமா என் கைரேக அழிய உனக்கு அடிச்சு விட்டு போ. சொக்குப்படி வச்சிருக்கேன் மானே ஆனா சொக்க வச்சு போக்குறியே. ஐயோ வா வா பத்தியாரே வா வஞ்சி கோடி கடட்டு பாடி. அப்படி பாடக்கூடாதுங்க. அஞ்சு கோடி என் பா குஞ்சு. பா பாத்தியாரே வா வஞ்சி கொடி என் நெஞ்ச கூடி ஓ குஞ்ச கடி. ஐயா 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 கடிச்சது. அவன் எதுக்கு தெரியுமா ஐயா என்ற ஏற்கனவே முண்டைக்கு இந்த பல்லு ஆடுது. ஐயோ கடிக்க சொல்லிட்டாலே பல்லு கலண்டுறோம்னு பாக்குறேன். அப்படியே நம்மண்டுகிட்டாது கிடப்பாப்புல. வஞ்சி கொடி என் நெஞ்ச கூடி குஞ்ச கடி. பங்குனி மாசம் காப்பு கட்டிட்டேனே. ஐயோ நான் பங்குனி மாசம் இந்த காப்பு அவுத்துட்டு 8ஆம் தேதி கட்டிக்கிறேன். ஏன்? வேணா இன்னைக்கு காப்பே நான் கட்டல. பரவாயில்ல, மாலைய கழட்டிட்டு குளிச்சுக்கலாம் மருதமணி. ஐயோ, இதையும் கலத்தி விடு. அதையும் கலத்து. ஐயே. ஐயே, உள்ள வெறும் துணிதானா? மருதமணி சித்தப்பா அந்த சின்னம்மாவுக்கு உனக்கும் பாப்பா பிறக்குமாப்பா? என்னை பார்த்தா இழிச்சா மயிர் மாதிரி தெரியுதாப்பா? நான் கூட்டு வந்து இவ்வளோ சம்பளம் கொடுத்து ஏசி கார் போட்டு கடையில் வடை வாங்கி தரேன். அதெல்லாம் உனக்கு பிடிக்காம அந்த அதிரசத்தை லைன் பண்ணுற சித்தப்பா தம்பி கொஞ்சம் உள்ளவா சித்தப்பா கேசரி தர்றேன். தம்பி அவர்களே அடிக்காதீங்க. ஆண்டி ஆண்டி சொல்லுங்க சொல்லுங்க. அவர் அடிக்காதீங்க. அவர் அடிச்சா எனக்கு வலிக்கும். விஜய் இந்த நடிப்புலாம் பொதிய டிவியில் நடிச்சுன்னா ஒரு விருது கிடைக்கும். ஆமா மேலே நடிச்சுன்னா நீ உள்ள வரும்போது உன் கவட்டுக்குள்ள உன்னை தீய வச்சு எரிக்கல. ஏற்கனவே எரிஞ்சுதான் கிடக்கு. சாரி ராங். தம்பி ஆனா உனக்கு நான் கோடான வயசுல மூத்தவனா இருந்தாலும் காலில் விழுகிறவாரு. ஆமா அப்ப சாமி. ஏதோ நோன்றேன்னு அர்த்தம். இல்ல இல்ல சாமி, நான் உனக்கு கோடான ஓடி புண்ணியம் செஞ்சிருக்கணும். இந்த செஞ்சியலடா அங்க இருந்து 300 கிலோமீட்டர் ஏசி கார்ல அண்ணே கிலோமீட்டர் ஏசி கார்ல கூப்பிட்டு வந்து நினைச்ச இடம்லாம் வேணும்ன்ற வடை டீ வாங்கி கொடுத்து சொல்லு 5000 ரூபாய் சம்பளமும் கொடுத்து அஞ்சப்பர் ஹோட்டல்ல என்ன என்ன வச்சாங்க. பிரியாணி லெக் பீஸோட பெரியா ரெட் பீஸோட அப்படியே தொட்டுக்கிட்டு சாப்பிட்டேன். இதையா அந்த வெள்ளையா வைப்பாங்க இல்ல அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டேன். அப்படியெல்லாம் சாப்பாடு வாங்கி மைனஸ். கொடுத்து அந்த சாப்பாடு வாங்கி கொடுத்ததெல்லாம் எனக்கு பெருமை இல்லை. இருமா குறைய சொல்லிக்கிறேன். இவ்வளவு செஞ்சு நீ பெருமை இல்லை சாமி. ஆனா தினமும் ஒரு பொம்பளைய செட்டப் பண்ணி விடுறவர்.
அவன் ஏற்கனவே மாத்திரை ஓட்டாத்தே ஒன்றுக்கே வரும். ஐயோ அவ்வளோதான் ஜீவசம்மதை அடைஞ்சிட்டார். விழுந்துருச்சு விழுந்துருச்சு விட்டுரு விழுந்துருச்சு விழுந்துருச்சு. ஆனால் இந்த கொடுமையை பார்க்க எங்கள் அப்பையாத்த தூட்டியாங்க வாரு. யூடியூப்பில் பாருங்கப்பா அவங்க மையம் ஒன்றுமே பண்ணலப்பா. நேற்று வந்த ஓன் கரடியில் ஏறிட்டியாப்பா. பெருத்த அவமானம்னு இந்த ஆண்டுக்கு சாடா வெண்ணமேனு வா வாத்தா 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 உன்னைய பெத்தது ஆத்தா வாத்தா 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 உன்னைய பெற்றது ஆத்தா. அளவெடுக்கிறேன். பாவாடைக்கு எத்தனை மீட்ரு, ஜாக்கெட்டுக்கு எத்தனை மீட்ரு, மண்டைக்கு அந்த இதை அளவெடுக்க. மண்டையா? ஏன்னா இதுதான் பட்டு படாம செய்யறது. பட்டுப்படாம திண்டா அது ருசி இருக்குமாடா? அதானே. கடிச்சுக்கிட்டு இழுக்கணும்டா. நல்லா செய்வீங்களா? அதனால ருசி இருக்கும். கோடகிரி ராசப்பா நாடகம் பாடு சூப்பரப்பா. திருச்சி விஜயோட எவனும் போட்டி போட வரல, நான் வரவே விடல. கடலைன்னா கடலை இது கரிசக்காடு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பே. இல்லை நான் ஒன்றுமே செய்யலையே, நீ ஒன்றுமே செய்யாமல் இல்லையே. உன் விரல் படாத இடம் அந்த பிள்ளை உடம்புல எல்லாம் ஸ்கேன் எடுத்து பார்த்தா தெரியும். ஸ்கேன் எடுத்தாலும் சரி இல்ல போட்டோ எடுத்தாலும் சரி தம்பி, எனக்கு எந்த வித ஆபத்து வராது தம்பி. என்னை கூப்பிட்டு வந்தது நீ, கார்ல ஏத்திட்டு வந்தது நீ, இது எல்லாமே தெரியும் மக்களுக்கு பூரா. ராதாகிருஷ்ணன் மருதமனை கூப்பிட்டு வந்தேன்றது நாட்டு மக்களுக்கு அத்தனை நாத்துக்கும் தெரியும். அது அவங்க புரிதலுக்கு தெரியாதா? அப்ப என்னை செய்ய சொன்னது நான் இவன் உன்னை செய்ய சொன்னது இவன் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்ட சொல்லிடுவேன். உன்னை தூய் போட்டு வெட்டுவாரா அவதானு. நம்மளுக்கு நோ ப்ராப்ளம். தலைவா மருதமணி மருதமணி இம்புடுக்கு நாளா இம்புடுக்கு நாளா உங்களை தான் கணவனே கண் கண்ட தெய்வம்னு நான் நினைச்சு நினைச்சு இதை தொட்டு தொட்டு கும்பிட்டேன். இததான். ஆமா அது துணியா தானே கிடக்கு, பீ துணியா. அதே நாட்டில் ஆம்பளை ஆள் பார்த்தா கதாநாயக மாதிரி இருப்பேன், அவ்வளோ பொம்பளை விரும்பாது. இப்படி இருப்பாங்க கச்சக்கருவாடு காஞ்சி சுருண்டது மாதிரி. இந்த முண்டைக்கு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு எதுன்னு கேட்குறேன், பேக்கரியை பார்த்துக்கிட்டு இதான் பஸ் ஸ்டாண்டுன்றேன். போடா வட 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 பையா சாத்தாளி என்பது மெய்யா. வாட்ட சாத்தாளி என்பது மெய்யா. பாரு ரஸ்தாலி ரவிக்க போட்ட ரங்கோலி, நிறத்த பாரு ரஸ்தாலி ரவிக்க போட்ட ரங்கோலி. திக்கி எரிக்கிட்டா நெருப்பு நெருப்பு வந்து அடைச்சுக்கடா. என்னைய கவனிக்கவே இல்லை அவன். ஓ ஏ அவன் கவனிக்கிறது பூரா உன்னுடைய கிருணி பழத்ததை. நீ கூட ஆடினே தம்பி. ஆட முண்டை வா போவா அண்ணே. அண்ணா இவ்வளோ நேரம் நீ பண்ணது வந்து நகைச்சுவையாக ஏற்றுக்கிட்டேன். இது என் சொந்த மேட்ரு. தலையிட்டேன்னா தலைகால திருப்பி வச்சு புசுவானத்தை வச்சு விட்ருவேன். நான் எப்பயும் தலை விடவே மாட்டேன். இது தலை போற விஷயமா? தலை போற விஷயம், தலை வர்ற விஷயம். விஜி சுத்தி. உண்மையிலேயே வஞ்சமில்லாத ஒரு பொம்பளை பிள்ளைன்னா நீதான். நாடகத்தில் பப்புனுக்கு எப்படி 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 செய்யணும்ன்றது நீ செய்கிற ஒரு வயிற்றுக்காக வாழ்த்துக்கள். உனக்கு கைதட்டு. என்ன பண்ணுறது, உங்களுக்கு செய்ய தெரிலன்னா நான் தானே பிடிச்சி செய்ய வேண்டியதாக இருக்கு. இவ திருந்த மாட்டான். நான் நல்லவனும் மக்கள்கிட்ட சொன்னா இவன் நாதாரி பயமாக. ஏங்க கோப்படுறீங்க?
மருதமணி போவா ராதா கிட்ட போமா இல்லைன்னு சம்பளத்தை பிடிப்பான். அவனுக்கு அந்த சீக்கு பிடிச்சி நம்ம கோடாங்கி வச்சுட்டே நான் விரட்டணும். கண்டங்கர்ற விஜி, கோமாளித்தனத்துக்காக நான் உன்னை தப்பா தவறா பேசியிருந்தா கப்ளிங்க மன்னிப்பு கேட்கு. கப்ளிங்க தொட்டுக்க முறையா? கப்ளிங் என்றால் அண்ணே கப்ளிங் எப்படின்னு இருக்க? என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? என்ன தெரியாம கேக்குறானே. தெரியலனே. என்ன சொன்னீங்க? ஏய் நான் ஒண்ணு அண்ணே தெரியலனே சொல்லி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்க பஸ் ஸ்டாண்டில் பார்த்த மாதிரி. கப்ளிங் என்றால் இந்த தேட போயிட்டாங்க. கப்ளிங்க தேடவா? விஜி, முதல் நாளில் நான் அப்பன் டிஃபன்ஸ் விளையாடுவேன், கொடூரமாக இருப்பேன். மருதமணி மாதிரி லேசுவாசம் தொட்டு போகிறது அவன், தொட போகிறது நான் தான். மறாவது நாள் அண்ணன் மண்டி போட்டுரும். விஜி, நான் உன்னை என்ன செய்ய? என்னமே செய்ய மாட்டேடா. என்னமே நீ செய்ய மாட்ட, என்னையும் செய்ய விட மாட்ட. நீ என்ன செய்யறது? ஏன் தலையெழுத்து. என் அருகில் நெருங்கி வா, நெருங்கி நம்ம 2 பேரும் விறகு மூட்டம் போடுவோம். ஐயோ ஏய் காலக்கெல்லாம் முயற்சி போடாத மயிறு மகளே. தம்பி உங்ககிட்ட கொடுக்கறது நான் யானை குட்டி கொடுக்குற மாதிரி காலை தூக்கி போட்டுக்கிட்டு அணைக்கிறீங்க. ஏதோ என்ன செய்யறது, தாய விலகம்னு கட்டே போட்டே 12 விழுது. வேண்டாம், நான் மருதமணி கிட்ட போறேன். போமா, ஏன் வலையில காய வச்சிடாத நீ வாட்டுக்கு. டேய் நாளை சீட்டு காசு வெட்டணும். நல்லா சாக்கி ஏத்து திருப்புடா, பெண் டயரை திருப்புடா. நான் சாக்கி ஏத்தவா? சாக்கியை ஏத்து நான் டயர். டேய் கல்லு மண்டை உட, யாராச்சும் கல்லு ஒருத்தரை மண்டை உட. ஏத்துங்க. இல்ல தம்பிட்ட போ. ஐயோ இவர் நெஞ்சில சாக்கிறாரு. அவர் நெஞ்சில விஜி. சாக்கிறாரு. விஜி என்ன? அவனே குனிய வச்சு. ஏய் என்னம்மா ஏய்? என்னங்க அவர்தான் சொன்னாரு. முதுகுல டேய் ராதா, டெய்லி 2 பேரும் ஒவ்வொரு பிள்ளையா கட்டி பிடிக்கிறியே, எனக்கு ஏதாச்சும் மண்ணை வாரி வச்சுட்டு போடா கோயில்ல. ராதா உனக்கு பாதி வெட்டி தரேன், வீட்டில் கொண்டு காய போட்டு வதக்கிட்டு. நீ ஒவ்வாதுல தெரிவிக்க. விஜி விஜி போ. நம்ம 2 பேரும் கிணத்துல ஓடி போய் கட்டி பிடிச்சி குதிப்போமா, தண்ணி பூரா வெளியேறிடும். ஆமா தண்ணி ஊரா வெளியேறணும். நீங்க இதை காமிக்க, உடம்ப காமிச்சிட்டு இல்லைங்கட்டே. என்ன கிணத்துல போய் என்ன ப்ரோ? என்னங்க ப்ரோ? என்ன ப்ரோ இது போய் இந்த தண்டி உருவம் விழுந்துச்சுன்னா தண்ணி பூரா வெளியேறி மீன் செத்து போகும்டா. தண்ணி கிணத்துல வெளியேறுமா இல்ல உனக்கு கிணத்துக்கு மேல வெளியேறுமான்னு கேட்டேன். உனக்கு தெரியாம தானே 2 பிள்ளை வந்த. அண்ணே தம்பி, நான் நேராக கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போவேன். எங்கே போனேன்? வீட்டுக்கு கூட்டு போகாத. அங்க மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு கூட்டு போ, இல்லாட்டி புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு கூட்டு வா. அங்கதான் நிறைய மக்கள் வருவாங்க. எங்கு சென்றாலும் அம்பளிப்பை வாரி வழங்கி எம்கேஆர் அன்பாலயத்துக்கு பெரும் ஆதரவு தரக்கூடிய களபம் சூத்தியம்பட்டி என் அன்பு உறவுகள் சார்பாக 1001 நன்றி. களபம் சூத்தியம்பட்டி கிராமத்தார்கள் அத்தனை பேருக்குமே நன்றி. நன்றி. விஜி, காதல் பண்ண போறேன். முதல்ல ஒழுங்கா பண்ணுங்க, அப்புறம் காதல மூக்கல. கண்ணுல பாழ எம்கேஆர் கண்ணுல பாழ ஓத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஏ நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா, மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்த தேனே தேனே அடி அஞ்சுதம்மி, ஏ ரஞ்சிதம்மி, ஏ அஞ்சுதம்மி, கண்ணுல பால். தம்பி மலவனே, ஏ லகுடு லகுடு. என்ன பண்ண? நான் காதல் பண்ணிட்டு உனக்கு நிச்சயம் பண்ணிட்டேன். நான் தான் உன்னுடைய புருஷன். ஆமா, யாரும் இல்லனா? அவன் கூட என்ன உரசல்? ஐயோ, நான் எதுவுமே பண்ணல. அவர் பாட்டுக்கு நிக்கிறேன், நான் பாட்டுக்கு நிக்கிறேன். மிஸ்டர் முள்வாங்கி, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் தாயம் போடுறதுக்குள்ள நீ நாயை துவஞ்சிட்டியே. டோன்ட் டச். அந்த பாடி எனக்குரியது. மார்ச்சுரி லாங். மூடிக்கிட்டு சிலையா நில்லு. கோவமா நிப்பீங்களாம். கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, கண்ணம்மா, ஏ
நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா தலைவா. முத்து குழி முத்தெடுத்து ஒர்த்து வச்சு பல்வரச பார்த்தா ஒன்னு சுதிகிறது யாத்த மனசுகம் பாடுது சாத்து குடி சாரெடுத்து தேய்ச்சு வச்சு கன்னத்தில் பாரு இன்னும் முழு சாகத்தான் பக்கம் ஆறும் நீ பொழுதாகத்தான். அண்ணன் மண்டி போட்டு என்னமோ பண்ணுதுங்க. ஏன்டா நான் முக்கிட்டு பாடுறேன் அவளை முக்க வைக்கிறதுக்கு காலை பின்றியா மிஸ்டர் செராக்ஸ்? ஒரே அறையில் இந்த நெஞ்செலும்பு 2 உடஞ்சிடும் உருவி காலையில் சூப்பு வச்சு குடிச்சிடும் கொண்டே விடுவேன். நெஞ்செலும்பு மட்டும் திருவுவீங்களா? அங்கதான் எலும்பு இருக்காதே. அவ திருந்த மாட்டா, திருந்தே மாட்டா. காளி சக்காலத்தி மகன். எதில் விட்டேன்? வாயில பாட்டை எதுலடா விட்டேன்? நேரம் ஒத்து கூலி முத்தெடுத்து ஓர்த்து வச்சு பல்வரச பார்த்தா ஒன்னு சுதிகிறது அடி அத்த மனசுகம் பாடுது சாத்து குடி சாத்து. வீடு கட்ட உழைச்சி வட்டிக்கு வாங்கி கட்டினவே நான் இவன் உள்ள வந்து பெட்ரூமில் படுத்தவே இது அடியே. அம்மா பெரிய அயல்நாட்டிலேருந்து இறங்கி வந்துட்டாரு ட்ரம்மு. அவரை வந்து புதுக்கோட்டை ஏரியாவை சுற்றி காமிக்கிறேன். நீ ஒரு விலங்கா உள்ள வாடி உன்னை ரவரையா அறுக்கலை ரவரையில பகல்ல அறுத்து விடுங்க. கண்ணில் பால என் கண்ணில் பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா என் நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா. கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கள்ளுச்சல நீரில் வந்து நடை போட்டது நெஞ்சை அதை எடை போட்டது தாம்பூலந்தா மாத்தாமலை கணேசபுரம் பிரகாஷ் ஆனந்த் காட்டு பாக்கான் விடுதி கப்புளிக்கு ஓசு ஓசு குண்டூரு கோயிலாவும் 2 பேரும் சேர்ந்து 100 பழிப்புத்தான். அந்த கப்புளிங் ஓசுக்கு நன்றி தான் ஐயா. இடுப்புள்ளதான் தூக்கி கெட்டு அவனை நீ வச்சதில்ல உள்ள வந்து அடி விழுகுமா. ஓஹோ மருதமணிக்கு சம்பளம் இல்லம்மா. ஓஹோ உன்னைத்தான் தொட்டதும் என்னமோ பண்ணது ஓ வீரல் பட்டதும் என்னமோ பண்ணது சூடீர் மெதுவாகத்தான் இந்த அடுப்பறி இது நெளிவாகத்தான். கண்ணுல பால கணேசபுரம் பிரகாஷ் ஆனந்த் காட்டு பாக்கான் குரூப் கப்ளின் அண்ட் ஓஸ் குண்டூர் கோகிலா சார்பாக 101. இதை நான் அறிமுகப்படுத்தினேன். பள்ளிக்கூடம் வரைக்கும் போயிடுச்சு. நான் எழுதி கொடுத்து படிக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. உட்கார் நீ எழுதி கொடுத்த அம்மா உம்பூன்னு எழுதி கொடுத்தில்ல. எப்போ உம்பூண்டே இங்கே நாடகமே உம்பூ உன் காதலை சொல்லுவேன். எப்படி உன் காதை குடையிறான் பக்கத்துல பாம்பு. இதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க எல்லாமே. என் மகன் ஒருத்தனோட ஓடி போச்சு அதே அடிக்கல. ஓய்யே பாசத்துக்குரிய நாட்டுப்புற கலைகளை சிறந்து விளங்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். பக்கத்தில் ஒரு கச்சேரியை முடிச்சுட்டு எங்கள் நாடக கலையை பார்க்க வந்த நாட்டுப்புற கலையை வளர்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுக்கு நன்றி. மஞ்சனத்தி மரத்துக்குள்ளே
பாடல் புகழ் என் அன்பு தம்பி புதுகை SM சண்முகம், நாட்டுப்புற இளவல் என் அன்பு தம்பி SM சண்முகம், கிராமிய கானம் புதுக்கோட்டை சண்முகத்தை நாடுங்கள், மலையப்பா நகர் புதுக்கோட்டை. அன்பு சகோதரர் அவர்களுக்கு நன்றி. மூக்காய் சத்திவேல் பார்த்துருப்பீங்க எல்லாருமே, என்னுடைய மாணவன் மூக்காய் சத்திவேல். தொடர்ந்து யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, நகைச்சுவை திறன் கொண்டவன், நல்லா பாடுவேன். வாழ்த்துக்கள். வா இங்கிட்டு வா. கப்ளிங் புத்துரு தவிடு என்னுடைய மருமகள் சத்யா, வாழ்த்துக்கள். இன்னைக்கு உன்னுடைய கச்சேரி தானே? அப்பா அப்பா அப்பாவா? அடக்கு அப்பா. இது என் மருமகன். அப்பா நீ எனக்கு 2 அப்பா. இது என் மக. இப்போ என்ன பண்ணுவேன்? ஆமா மாமா என் குடியை கெடுத்துச்சு. ஒரு நாளைக்கு என்னுடைய புத்துரு என் மக. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி தங்கம், அப்பாவுக்கு முத்தம் கொடுங்க. போய் அம்மா வர சொல்லுங்க. ஒரு மாதிரியா நம்மன்றதா? நீ போய் யாருன்னே தெரியல. SM சண்முகம் கிராமிய கானம் குழுவின் சார்பாக எனக்கு 501 நன்கொடை வழங்கி தன்னுடைய கலையை வளர்த்து கொண்டிருந்தாலும் அத்தனை கலையும் வாழ வேண்டும் நினைக்கக்கூடிய கிராமிய கலையில் உள்ள அத்தனை உறவுகளையும் MKR நெஞ்சார பாராட்டுகிறேன். என் உறவுகளுக்கு நன்றி. போறா தூத்துக்குடி கொத்தனாரு. அடிச்சுக்காம கொத்தனாரு தூக்கி போட்டு கொத்தனாரு. பக்கத்துல பாம்பு. உங்க 2 பேர்த்துக்கிட்டையும் நான் காதல் பாட்டு என்னத்தை பாடுறது? முத்துமாரி ஆடியோஸ். இப்போத்தான் ஓனருக்கே ரோசா வந்திருக்கு. இந்த 100 ரூபாயை எந்த சட்டிக்குள்ளே பிரட்டி வச்சுருந்தேன்? ஓமத்திர வாட வரதாடா. முத்துமாரி ஆடியோஸ் மேலே காயாம்பட்டி கணேஷ் அவள் சார்பாக 201. 500 ரூபா கிடைக்கல உனக்கு. சின்ன பையன் 500 ரூபா தர்றேன். நீ இந்த தண்டியாக இருக்கு. 200 ரூபா தர்றேன். தர்றியா? லேசாக ஊதுவத்தியை கொருதி விடுவா. உன் காதலை சொல்லுவேன். உங்க 2 பேரையும் பார்த்தது என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? மட்டும் சொல்ற 2 பேரத்தையும் புடுங்குவேன். ராதா மட்டுமா? இன்னும் அவன் வர முடியாது. ஏன்னா இப்போ நான் மாமா பிள்ளை இருப்பேன். ஐயோ மருதமணியும் வேணுங்க. விஜி ராதா ராதா ப்ளீஸ் ராதா. நீ முன்னாடி ராதா பின்னாடி. அப்ப அவங்கடா டார்லிங் 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 ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. டார்லிங் 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 ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. என்னை விட்டு போகாதே. என்னன் தண்ணில் வைத்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ. டார்லிங் 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 ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. காதல செய்யற அத்தி காதல ட்ரில் போட்ட காதல் சொல்லாம மைசாசுர அரக்கன் இறந்தா தாயி மகமாயி பூலோகம் செலுக்கி விட்டாயே. ஐயோ மருதமணி ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வச்சிருந்தீங்களே உங்களா கொஞ்சம் நசிங்கிருச்சே. இனிமேல் என்னை நம்பாத. ஏற்கனவே நம்பாம தான் இருந்தேன். என்னை நம்பி உனக்கு எந்த பிரச்சனமும் இல்லை. காதல் சொல்லாம
அதுக்குள்ள பிள்ளை வளர்ந்துருச்சு. இந்த வாடையிலையும் உயிரோட இருக்க பாரு மருதமணி சாகாம. வந்தாடா நொத்தவங்க மன வந்தவன் நீ. மன்னஹா தூக்கி போட்டு ரேப் பண்ற மாதிரி இருக்கு. மாங்கொட்டை உரிமையா எங்கடா அவனா நேடையில உட்காந்து சலசல் பண்ண 100 ரூபா கொடுத்துருக்கியா? எதுக்குடா கொடுத்தா? இந்திரா செலவுக்கு வச்சுக்கடா. மாங்கொட்டை உரிமை அவர்கள் எனக்கு 100 ரூபா அன்பு அவர்களுக்கும் குடும்பத்தார் நன்றி நன்றி வணக்கம். கண்ணுறக்க பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மாவோ தியாகத்துக்கு முன்னால தெய்வம் எல்லாம் சும்மா. ஓ தியாகத்துக்கு முன்னால தெய்வம் எல்லாம் சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாய சும்மா. எறும்பு அண்டாம தூசுதும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா. கண்ணுறக்க பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மாவோ தியாகத்துக்கு முன்னால தெய்வம் எல்லாம் சும்மா. ஓ தியாகத்துக்கு முன்னால தெய்வம் எல்லாம் சும்மா. சொல்லி கொடுத்த அன்னாட குல குடிச்சு நெல்லு சொரு பொங்கி கொடுத்த ஆக்காட்டி விரல பிடிச்சு அக்கேனா சொல்லி கொடுத்த அன்னாட குல குடிச்சு பட்டதும்ப போது முன்னா போது
வச்சு கட்டிட உனக்கு பச்ச மூவி வெட்ட விட்டு ஆறார சொன்ன வாங்கி அரிசி போட வச்சு புட்டு பறிகுடத்து சுமந்த என்ன போட உடைக்க வச்சு புட்டு பாலூத்தி என்ன வளர்ந்த அம்மா பாலூத்தி என்ன வளர்த்த என் அம்மா உனக்கு பால் ஊத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா உனக்கு பால் ஊத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா சும்மா திட்டன மேல தண்ணி கூட தாயிருக்கும் அம்மாவும் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன் சும்மா திட்டன மேல தண்ணி கூட தாயிருக்கும் அம்மாவும் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன் ஒரு சோமையா நினைக்காம ஒரு சுகமா நினைத்தேன் உன்னோட வழி மேல தலை சாய்க்க வேணும் அம்மா அப்படியே செத்துறனா அந்த நேரத்தோடுதம்மா ஒரு உறவா நினைத்தேமா ஒரு உறவா தெளித்தேமா சிப்பிக்குள்ள முத்த போட என்ன வச்சு காத்தவன் அப்புறாணி மனசுக்குள்ள என் உதிர ஒளிச்சவனே உடலுக்கு மந்திரமே அம்மா அம்மா உடலுக்கு மந்திரமே அம்மா அம்மா ஓ பாதத்தட்டு வணங்குவேனே அம்மா அம்மா ஓ பாதத்தட்டு வணங்குவேனே அம்மா அம்மா